என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. வயதிலே உங்களுடைய பார்வையில் ஒருவேளை சிறியவனாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் உடைய வார்த்தையை சுமந்திருக்கிறதால கர்த்தருடைய மனுஷனாய் கர்த்தர் வைத்திருக்கிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல நான் வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டு அதே சமயத்தில் அருமையான ஸ்தல சபையினுடைய போதகனுடைய இருதயத்திலே போட்டு ஜெபத்தினாலும் வாஞ்சையினாலும் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் அவருடைய இருதயத்திற்குள்ளாக கொடுத்த நல்ல சிந்தைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல வருவதற்கு அழைப்பு கொடுத்த அருமையான போதகரை அவர்களுக்கும் உடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் சபையாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிறதான தேவ பிதாக்களுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. மதுரை பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலமாய் செய்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் சபையை கொடுத்து அதில் விசுவாசிகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெரியதோ சிறியதோ உள்ளேயோ வெளியவோ நடு தெருவிலையோ இல்லை வீதியிலையோ தேவனை எல்லா இடத்திலும் ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன், அவர்களை துதியை சொல்கிறேன். அல்லேலூயா. 36 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது இது எளிதாய் வருகிற ஒரு காரியம் அல்ல. அருமை சகோதரர் இந்த ஆராதனை நடத்தும்போது சொன்ன வார்த்தை 36 ஆண்டுகள் என்பது எளிதாய் நடந்து வருகிற ஒரு காரியம் அல்ல. ஊழியம் என்பது ஆவியில பலப்படும் பொழுது அது உற்சாகம் இருந்தது எளிதாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆவியில பலப்பட 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 பலவிதமான எதிர் வல்லமைகளும் பலவிதமான சத்துருக்களின் கிரியைகளின் போராட்டங்களும் அதிகரிக்கும். அது விசுவாசிகளுக்கு பல நேரங்களில் தெரிகிறதை காட்டிலும் ஊழியர் குடும்பமும் அதிகமாகி ரொம்ப டைரக்டாக அதை அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் கர்த்தருடைய கிருபை, அந்த மாறாத பிரசன்னம், தயவுள்ளதான கரம் இந்த சபையோடு கூட இந்த ஊழியத்தோடு கூட விசுவாசிகளோடு கூட இருந்து 35 ஆண்டுகள் நடத்தி இந்த 36வது ஆண்டிலே கர்த்தரை கொண்டு வந்து விருப்பாரே. ஆனால் கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு. சத்தம் ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறோம். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. இது எங்களால் உண்டானது அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவை, இது ஆண்டவருடைய ஈவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில மாதங்கள் இருக்கும், மேபி 2 months, ஒரு சில மாதங்கள் இருக்கும். பாசினோடு கூட தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தை குறித்து பேசின பொழுதோ பாசிக்கிட்ட முதல் சொன்ன வார்த்தை, பாசி நான் ஜோம் பண்ணிட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னேன். நான் பொதுவாக நான் பாசிக்கிட்ட மத்தியான சொன்னேன், என் சபையை விட்டு பொதுவாக வெளியே போகிறது இல்லை, 3வது வாரம் மாத்திரம் ஆண்டவர் நடத்தினால் வெளியே போவேன். எனக்கு 3 உதவி போதகர்கள் இருந்தாலும் என்னுடைய மனைவி அதை பார்த்து கொண்டால சபை பெருசு, 1000க்கும் மேலான விசுவாசிகள் உண்டு. எனவே எல்லா நாட்களும் எல்லா கூட்டங்களும் இருக்கணும்னு விசுவாசிகள் எதிர்பார்ப்பாங்க. நானும் அதை வாஞ்சிப்பேன். ஆனால் 3வது வாரம் என்று நான் அறியாதபடிக்கு இது 3வது வாரமே எனக்கு தெரியல. ஆனால் பாஸ் என்னை கூப்பிட்ட பொழுதோ என் உள்ளத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன். இது ஆண்டவருடைய அழைப்பு என்பதை அறிந்து கொண்டு பாஸ் நான் வரேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் அப்படின்னு பாசிக்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு பின்பதாக தான் என் கேலண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் இந்த வாரத்தில் நான் இல்லை. ஆயினும் கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதித்து ஆனால் அவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுதோ இந்த சபைக்கென்று சில வார்த்தைகளை பிரத்யேகப்படுத்தினார். இந்த சபைக்கென்று, எனக்கு இந்த சபையை குறித்து தெரியாது, வாசனுடைய உறவுகள் இந்த சபையிலே எங்களுடைய சபையில் அங்கே இருந்தாலும் இதை குறித்து ஒன்றும் அவரிடத்தில் கேட்டதில்லை. ஆனால் முழங்காலே ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட பொழுதோ இது கடந்து வந்த பாதையை குறித்து ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். எபிரேயக்காரன் இப்படியாக எழுதுகிறார். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 9வது அதிகாரம். தேவாவியானவர்
நம்மோடு கூட இடைப்படுவாராக. எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பைபிளை திருப்பிக்கலாம். நான் பொதுவாக சொல்றதான ஒரு வார்த்தைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை. எனவே நான் அதில் சந்தோஷப்படுறேன். ஆமாம், நான் அடிக்கடி என் சபையில் ரொம்ப வருத்தப்படுவேன். காலங்கள் கலாச்சாரங்கள் நம்மை மாற்றிவிட்டது. 2025 முடித்து 26க்குள்ளே நுழைந்த பொழுது பல திருச்சபைகளிலே நான் கடந்து சென்ற இடங்கள் எல்லா இடத்திலும் நான் சொன்னதான ஒரு வார்த்தை, இந்த 2026 தொடங்கி 2050 வரைக்கும் உள்ளதான காலகட்டம் மிக 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 முக்கியமான காலகட்டம். காரணம் சொல்லட்டுமா? ஆமாம், அதில் 2000ஆம் வருடத்தை புதிய நூற்றாண்டுக்குள்ளே நாம் வரும் பொழுது நம்ம சேர்ல உட்கார்ல முழங்கால இருந்தோம். நம்ம முழங்கால இருந்தோம். நம்ம முழங்கால இருந்தோம். பல இடங்கள்ல இந்த மைக்கெல்லாம் கிடையாது. சத்தமிட்டு தொண்டைகளிய கத்தி ஜெபித்தோம். சத்தமிட்டு கத்தி வார்த்தைகளை பிரசங்கித்தோம். ஆராதனைக்கு வரும் பொழுது, தேவ சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் வேதத்தோடு கூட இணைத்து இன்னும் ஒன்றையும் கொண்டு வந்திருப்போம். அதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் பாட்டு புக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, பாட்டு புக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது எங்க இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு இங்க பார்த்ததுல அதிக சந்தோஷம். இந்த சபையில பார்த்ததுல அதிக சந்தோஷம். என்ன ஆயிடுச்சு? இப்போ டிஜிட்டல்ன்றாங்க, எல்இடிங்கிறாங்க, டிவிங்கிறாங்க, என்னென்னவோ கலாச்சாரங்கள் மாற்றி 2000 ஆண்டுல தொடங்கினதான அந்த ஒரு அபிஷேகமும் 2000 ஆண்டு இந்த நூற்றாண்டை தொடங்கும் பொழுது இருந்ததான அந்த பிரதிஷ்டை, அந்த அர்ப்பணிப்பு, அந்த பல காரியங்கள் தனிந்து கொண்டிருக்கிறது. கால் நூற்றாண்டை கடந்த பொழுது 2025 முடிக்கும் பொழுது பாட்டு புக்கு கையில கிடையாது. முழங்கால் போச்சு. கொஞ்ச நேரம் முழங்கால நின்னாலும் உட்கார தோணுது. கொஞ்ச நேரம் எழுப்பி நின்னாலும் உட்கார தோணுது. இப்படி பல காரியங்களை வரிசைப்படுத்த முடியும். அவைகளின் மத்தியில தான் நான் என்றைக்குமே எங்க போனாலும் சொல்லுவேன், இப்படிப்பட்டதான வயதில மூத்த உள்ள முற்பிதாக்களுடைய வார்த்தைகள் நமக்கு தேவை. காரணம் இந்த நாட்கள்ல ஆதியில இருந்ததான அந்த கலாச்சாரத்தையும், ஆதியில இருந்தான அந்த அபிஷேகத்தையும், ஆதியில இருந்தான தேவனுடைய வார்த்தைகளை, ஏன்னா இப்ப வார்த்தையை திரிச்சிட்டாங்க. நமக்கு ஏற்றார் போல மாத்திட்டாங்க. நமக்கு ஏற்றார் போல கொண்டு வந்துட்டோம். எங்க திரும்பினாலும் ஆசீர்வாதம். அதுவல்ல. ஆசீர்வாதத்தை தேடி போவதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. ஆனால் கண்டித்து உணர்த்துவதற்கு கர்த்தர் ஆலயத்தை வைத்திருக்கிறார். நசல் கொண்டவைகளை இங்கே கொண்டு வந்து கர்த்தர் அதை சீர்திருத்தும்படிக்காய் தேவ ஆலயத்தை வைத்திருக்கிறார். அப்போ முற்பிதாக்கள் பிரசங்கித்ததான காரியங்கள் எல்லாம் இதுவே வழி, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாம் போய், அதனாலதான் இப்போ மதுரையில உள்ளதான எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் பார்த்து சொல்லுவேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எங்கேயாவது பிரசங்கிக்க வாய்ப்பு கிடைச்சா எங்கேயும் தவற விட்டுறாதீங்க. வர முடியல, விலகினும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு ஓட்டுநரா வரேன், கார் ஓட்டுநரா வரேன். எப்படியாவது உங்களுக்கு 2 வீலர்லயோ கார்லயோ சுமக்க முடிஞ்சா கூட கொண்டு போறேன். ஏன்னா உங்களுக்குள்ள உள்ளதான அந்த வார்த்தையின் வல்லமை வெளியே வந்தாகணும். அந்த கலாச்சாரம் மாறக்கூடாது. கிறிஸ்துவ கலாச்சாரம் மாறிவிட்டது. ஆனால் அந்த சமயத்துல என் தெரியுமா சொல்றேன் 2000க்கு மேல பிறந்ததான குழந்தைகளை எடுத்து பாருங்க, அவங்க கிட்ட பேசி பாருங்க, அவங்களுக்கு பாட்டு புக்குன்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. 2000க்கு மேல பிறந்த குழந்தைகளுடைய காரியங்கள் கிறிஸ்துவ கலாச்சாரத்தை மாற்றி விட்டது. அதான் சொல்லுவேன், 2050 வரும் பொழுது கையில பைபிள் இருக்குமான்னு தெரியாது. மாற்றினோம். தயவா இந்த சபை விசுவாசிகளை பார்த்து இருக்கறன் கூப்பி கேட்கிற, கிறிஸ்துவ கலாச்சாரத்தில், வேத சத்தியத்தின் கலாச்சாரத்தில் நிலைத்திருங்கள், அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த பிரதிஷ்டையில நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி, எவ்வளவு பலன் இருக்கோ, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், எனக்கு என்ன பலன் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் அதை வெளிப்படுத்தணும்னு இல்லை.
ஆண்டவரே என்னால் இவ்வளவுதான் முடியும், ஏன்னா என்னை படைத்தவரே அவர் தான். 119:73 அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய கரங்களினாலே நான் படைக்கப்பட்டிருக்கேன், ஒரு கரங்களினாலே நான் உண்டாக்கி அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அப்படின்னா என் பலன் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். முழு பலத்தோடு கூட சேர்ந்து சத்தமிட்டு நம்ம வாசிப்போமாக. அதிலே அதுதான் பலனா, இவ்வளவுதான் பலனா ஆண்டவருக்கு தெரியுமே, ஆண்டவருக்கு தெரியுமே. சேர்ந்து ஒருமித்து வாசிக்கலாமா? அதிலே பொன்னர் செய்த நல்ல பிதாவே எங்களோடு கூட பேசுமையா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்ட வார்த்தை அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த சபைக்கு ஏற்ற வார்த்தையை கற்றுத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளிலும் இருந்தன. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் தன்னுடைய ஜனத்தோடு கூட வாசம் பண்ணும்படிக்காய் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். இன்றைக்கு நல்ல ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். 35 ஆண்டு காலத்தை கடந்து 36வது ஆண்டிலே நாம் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் செய்ததான ஒரு காரியம், தன்னுடைய ஜனத்தோடு கூட வாசம் பண்ணும்படிக்காய் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளதான பொருட்கள், அதனுடைய அளவு, அதனுடைய உருவகங்கள், அதனுடைய எல்லா காரியங்களும், அந்த ஷேப், அந்த சைஸ், அதுல இருந்த எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இது எப்படி இருக்கணும், இது என்ன பண்ணணும், இது எந்த அளவினாலே செய்யப்பட வேண்டும், எந்த பொருட்களினாலே, எந்த ரா மெட்டீரியல்னாலே இது செய்யப்பட வேண்டும் என்கிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் மோசேக்கு காண்பித்து கொடுத்தார். அதை பல இடங்களிலே ஆண்டவரே பைபிள் எழுதப்பட்டிருக்கும். ஆமா, மோசேக்கு காண்பித்தபடியே, காண்பித்த மாதிரியின்படியே அப்படின்னு யாத்திராகமம் 25வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் நினைக்கிறேன் 40வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எச்சரிக்கையாரு. பல இடங்கள்ல ஆண்டவர் சொல்லி வைத்திருப்பார். உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே, உனக்கு எப்படி காண்பிக்கப்பட்டதோ, எந்த விதத்துல காண்பிக்கப்பட்டதோ, எந்த அளவில காண்பிக்கப்பட்டதோ, எந்த ரா மெட்டீரியல்ல செய்ய வேண்டும் என்று காண்பிக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அதே அளவிலே கொஞ்சமும் மாற்றி விடாதபடிக்கு, கொஞ்சமும் அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதபடிக்கு அதே அளவிலே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான எல்லாவற்றையும் செய்து ஆக வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையாக சொல்லியிருந்தார். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பல காரியங்கள் இருக்க, அதுல மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல மோசேக்கு காண்பித்து கொடுத்தது, அது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான உடன்படிக்கையின் பெட்டி. அந்த உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம், நேரம் இருக்கிற வரைக்கும். அந்த உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். அதை தான் பவுல் எழுதுவதாக அது விசுவாசிக்கப்படுகிறது. எனவே எபிரேயக்காரன் இப்படியாக அதில் தான் சொல்லுகிறார். 3 காரியங்கள் அதில் இருந்தது. ஒன்று ஆண்டவருடைய மன்னா, இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள், மூன்றாவது ஆரோனுடைய தளிர்த்தோல். இந்த 3 காரியங்கள் அதில் இருந்ததாக எபிரேயக்காரன் எழுதுகிறார். இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆரம்பத்தை குறித்து கொஞ்சம் ஒரு முகவரியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை குறித்து கொஞ்சம் தியானிச்சோன்னா நமக்கு இது புரிவதற்கு ஏதுவா இருக்கும். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25 10வது வசனத்திலே, சீத்தி மரத்தினால்
ஒரு பெட்டியை பண்ண கடவுள். ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்தேப்பா, சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டாக்கு. முதலாவது இந்த பெட்டி மரத்தினால் உண்டாக்கப்பட்ட பெட்டி, அதற்கு பெயர் மரப்பெட்டி. மரப்பெட்டி, முதலாவது பெயர் மரப்பெட்டி. சீத்தி மரத்தினாலே இது உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அது எந்த மரத்தும் சொல்லி, அது எதில் செய்யப்பட வேண்டும், என்ன அளவையும் சொல்லி, அந்த மரத்தினாலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதை செய்ய வைத்து, அதற்கு பெயர் மரப்பெட்டி. அந்த மரப்பெட்டி ஒரு காலகட்டத்திலே உருமாற்றம் அடைந்து, அது அடுத்த நிலைக்கு வருகிறது. அந்த மரப்பெட்டி அடுத்த நிலைக்கு வருகிறது. 16வது வசனம், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அதிலே வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்ததான, மோசேயின் கரங்களிலே கொடுத்ததான 10 கற்பனைகளை, அந்த சாட்சியின் பலகைகளை அந்த மரப்பெட்டிக்குள்ளே வைப்பாயாக என்று சொல்லி, அந்த சாட்சியின் பிரமாணத்தை, சாட்சியின் பலகைகளை அந்த உடன்படி அந்த மரப்பெட்டிக்குள்ளே வைத்தது நிமித்தம், இரண்டாவது இந்த பெட்டிக்கு பெயர் மாற்றப்படுகிறது சாட்சியின் பெட்டி. மரப்பெட்டி அடுத்து அது சாட்சியின் பெட்டியாய் மாறுகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த உடன்படிக்கையின் பெட்டி யாத்திராகமம் லேவியராகமம் வரைக்கும் இது சாட்சியின் பெட்டி என்று இது அழைக்கப்பட்டது. வருவாங்க, நீங்க தான் சாட்சியின் பெட்டி என்று இது அழைக்கப்பட்டது. ஒரு காலகட்டம் வந்த பொழுதோ இது அடுத்த நிலைக்கு, முதலாவது மரப்பெட்டி, இரண்டாவது சாட்சியின் பெட்டி. இந்த சாட்சியின் பெட்டி அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 16வது அதிகாரம், Exodus chapter 16 verse 33, 33வது வசனத்திலே மோசே ஆரோனை நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அதிலே மன்னாவை போட்டு அது சந்ததியாருக்காக கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலே, 34 28வது வசனத்திலே, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் மோசே 40 நாள் கர்த்தரோடு இருந்து அந்த 10 கற்பனைகளாகிய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். உடன்படிக்கையின் வார்த்தைகளை தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறார். முதலாவது மரப்பெட்டி, இரண்டாவது சாட்சியின் பெட்டி. அந்த சாட்சியின் பெட்டிக்குள்ளாக மூன்றாவது ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அது உடன்படிக்கையின் பெட்டி. ஏன் அது உடன்படிக்கையின் பெட்டியாய் மாறினது? அதற்கு காரணம் என்ன? அதற்கு தான் இந்த வசனம் ஆதாரமாய் உண்டு. ஏன் அதற்கு காரணம்? அதற்கு உள்ளே வைக்கப்பட்ட பலகைகளின் பெயர் உடன்படிக்கையின் வார்த்தை. அல்லேலூயா. ஒரு பெட்டி உண்டு. அந்த பெட்டிக்குள்ளே 3 காரியங்களை வைக்க சொன்னார். அதிலே முதலாவது வைக்கப்பட்டது உடன்படிக்கையின் வார்த்தை. அந்த உடன்படிக்கையின் வார்த்தையின் நிமித்தம் மூன்றாவது பெட்டிக்கு பெயர் மாறுகிறது உடன்படிக்கையின் பெட்டி. முதலாவது உடன்படிக்கையின் வார்த்தையை உள்ளே வைக்கிறார். இரண்டாவது வாசித்த வசனத்தின்படி ஒரு பொற்கிண்ணத்திலே மன்னாவை வைத்து உள்ளே வையப்பா. அது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிய வனாந்திரத்தில் ஒரு நாளும் அவர்களை பட்டினி போடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தம்முடைய தேவ தூதர்கள் உண்ணுகிற போஷிக்கிறதான அந்த மன்னாவினாலே கர்த்தர் இவர்களை போஷித்தார். அல்லேலூயா. மூன்றாவது அதுக்குள்ளே வைக்கப்பட்ட மற்றொரு காரியம், தனக்கென்று 12 கோத்திரங்கள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு கோத்திரத்தை, லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டது நிமித்தம் ஆரோனின் கோலை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆரோனின் கோலை மாத்திரம் துளிர்க்க செய்கிறார். வாசிக்க வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. ஆரோனின் கோலை துளிர்க்க செய்து அந்த துளிர்க்க செய்த அந்த கோலையும் கொண்டு வந்து
லேவியோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தம் அந்த கோலையும் அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே வைக்க சொல்லுகிறார். முதலாவது என்ன பெட்டி? நான் இப்படி கேட்பேன் கொஞ்சம் இடையில. முதலாவது என்ன பெட்டி? இரண்டாவது அடுத்து இப்ப என்னவா மாறி இருக்கு? லேவியராகம் வரைக்கும் அது சாட்சியின் பெட்டி தான். நீங்க படிச்சு பாருங்க, நீங்க போய் தியானிச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனங்களா தியானிச்சு பாருங்க, அற்புதமா எழுதி வச்சிருப்பாரு. நீங்க இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா இது உருவானதான கதையை தெரிஞ்சுக்கிடணும், உருவான விதத்தை தெரிஞ்சுக்கிடணும். சாட்சியின் பெட்டியாய் மாறினது, சாட்சியின் பெட்டி அது பின்பதாக உடன்படிக்கையின் பெட்டியாய் மாறினது. இப்போ ஒரு காலகட்டம் நடந்தது. இவைகள் எல்லாம் இருக்க விளங்கிக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் இருக்க உள்ளே 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது 3ஆய் உருமாறி உள்ளே 3 காரியங்கள் இருக்கிறது. மன்னா, 10 கற்பனைகள் மாத்திரமல்ல, ஆரோனுடைய துளிர்த்தக்கோள் 3ம் உள்ளே இருந்தாலும் அவைகளுக்கும் மேலாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த பெட்டியின் மேலே வைக்க சொல்லுகிறார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 17வது வசனத்திலே, பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அதோட அளவை கர்த்தர் கீழே சொல்லி இருப்பார். பசும் பொன்னினாலே ஒரு கிருபாசனத்தை பண்ணி, அதுவும் ஒரு மரத்திலே செய்கிறதான ஒரு ஒரு பலகை, ஆங்கிலத்தில் மெர்சி ஷீட் சொல்லுவார்கள். கிருபாசனத்தை செய்து உள்ள வைக்காதவா மேல வை, மற்ற 3ஐயும் உள்ளே வை, இந்த கிருபாசனத்தை மாத்திரம் மேலே வை. இன்றைக்கு செய்தியினுடைய மைய கருத்து, மைய பொருள் இந்த கிருபாசனத்திலிருந்து பேசுவேன். ஏன் கர்த்தர் கிருபாசனத்தை முக்கியப்படுத்துகிறார்? உள்ளே 3 காரியங்கள் உண்டு. மன்னா உண்டு, உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தை உண்டு. அது உடன்படிக்கையின் வார்த்தை என்றே அழைக்கப்பட்டது. லேவி 12 கோத்திரங்கள் இருந்தாலும் லேவியை நான் தெரிந்து கொண்டேன், தனக்காகவே எனக்காகவே பிரத்யேகப்படுத்தி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த ஒரு கோலை மாற்றும் ராத்திரியிலே துளிர்க்க வைத்ததான தேவன், அதை தனக்கென்று தெரிந்து கொண்ட துளிர்த்த அந்த கோலை உள்ளே வை என்று சொல்லி அதையும் செய்ததான தேவன், அதெல்லாம் முக்கியப்படுத்துறதை காட்டிலும் மேலே வைத்ததான கிருபாசனத்தை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். இந்த 3 காரியங்கள் காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆனால் ஏன் இந்த கிருபாசனத்தை ஏன் கர்த்தர் முக்கியப்படுத்தினார்? இந்த கிருபாசனத்தினுடைய முக்கியமான பர்பஸ் என்ன? முக்கியமான நோக்கம் என்ன? என்னாகமம் 7வது அதிகாரம் அது ஏன் மேலே வைக்கப்பட்டது? என்னாகமம் 7வது அதிகாரம் கடைசி வசனம் 89வது வசனம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சியின் பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உருவாகுமா? அர்த்தம் என்ன? ஐயா, வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே உள்ள போவார், மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உள்ள போவார். உள்ளே போய் அவர் தான் செய்ய வேண்டியதான பணிகளை செய்யும் பொழுது அங்கே ஒரு சத்தம் உண்டாகும். அது கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தம் எங்கே இருந்து வரும் என்றால், இந்த 89வது வசனம் அதற்கு தெளிவாய் பதில் கொடுக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அந்த கிருபாசனத்திலிருந்து மட்டுமே சத்தம் வெளியாகும். அல்லேலூயா. உள்ளே 3 பொருட்கள் வைக்கப்பட்டாலும், அதை உடன்படிக்கையாகவே வைக்கப்பட்டாலும், கர்த்தர் மேலே கிருபாசனத்தை வைக்க சொல்லுகிறார். காரணம், அந்த கிருபாசனத்திலிருந்து தான் கர்த்தருடைய சத்தம் வெளியே வந்தது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுத்ததான கட்டளைகள்,
அந்த பாளையத்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான வார்த்தைகள், அவர்களை எச்சரிக்க வேண்டியதான வார்த்தைகள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள், இந்த ஜனங்கள் நடக்க வேண்டிய வார்த்தைகள் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் அந்த கிருபாசனத்துக்கு மேலே இருந்துதான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்டது. ஆனா காலப்போக்கில் திரைகளுக்குள்ளே இருந்த கர்த்தருடைய பெட்டி, ஆமா கலாச்சாரம் மாறும்ல, பாட்டு புக்கு டிவியா மாறும், முழங்கால் சேரா மாறும்ல, பாயெல்லாம் இன்னைக்கு இங்க பாயை பார்க்குற ரொம்ப சந்தோஷம், பாயெல்லாம் சேரா மாறும். ஆமா, அப்போ அதே போல அங்கேயும் மாற ஆரம்பிச்சிச்சு. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டுகிறான். கட்டடங்கள் கட்டப்படுகிறது. கட்டப்படும் பொழுது 2 நாளாகமம் 5வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட கர்த்தர் ஓரேபிலே உடன்படிக்கை பண்ணின பொழுது மோசே அந்த பெட்டியிலே வைத்த ஆண்டவர் கொடுத்த 2 கற்பனைகளே அல்லாமல் அதிலே வேறு ஒன்றும் இருந்ததில்லை. உள்ள ஒண்ணும் கிடையாது, வேற 3 காரியம் உள்ள இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி, இந்த பெட்டியை உண்டு பண்ணி 3 காரியத்தை கர்த்தர் உள்ளே வைக்க சொன்னார். ஒண்ணு மண்ணா, அது உள்ள இல்ல. 2வது ஆரோனுடைய தொழுத்தக்கோல், அதுவும் உள்ள இல்ல. கடைசியா ஒண்ணு கற்பனைகள் மட்டும்தான், அது மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. காலப்போக்கில் இந்த வசனங்கள் எடுத்து வாசிச்சா லேட் ஆயிடும். காலப்போக்கில் அதுவும் உள்ள இல்ல. ஆனால் அந்த பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்ட கிருபாசனம் எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் பெட்டியை விட்டு விலகல. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன் கிருபாசனம் முக்கியம். அதனாலதான் சொன்னேன் அந்த கிருபாசனத்துக்கு கர்த்தரே முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார். உள்ள ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு காலகட்டத்தில் இங்கேயாவது வாசிச்சோம். ஆமா, ஆரோனுடைய அந்த 10 கற்பனைகளாவது உள்ள இருந்தது. ஆனா காலப்போக்கில் அதுவும் கிடையாது. ஆமா, அதுதான் சொன்னேன். சீக்கிரத்துல பைபிளும் இல்லாம கையில மொபைல் போனுடைய காலம் வரும். மாறிவிடாதீர்கள். சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். தயவாய் சொல்லுவேன், என் சபையில யாராவது மொபைல் எடுத்துட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கு பழகிட்டேன். என் சபையில யாரும் கால் மேல கால் போடக்கூடாது. ஆறாவது உட்கார்ந்து இருக்கும் காலை ஆட்டக்கூடாது. காரணம், இது தேவ சமூகம். கர்த்தருடைய ஐயா ஒரு முச்சடிக்கு முன்னாடி வரும்போதே பாதரட்சியை கரண்டி விட்டுவான்னு சொல்ற தேவ ஆலயத்துக்குள்ள வந்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பயபக்தி வேணும். எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, ஆமா பெரிய பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவங்க சபையில இருக்கிறாங்க, பெரிய பெரிய உயர்ந்த அதிகாரிகள் சபையில, நீங்க எவரா இருக்கட்டும், ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாருமாய் தலை கூப்புற விழுந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்தணும். பழைய ஏற்பாட்டு விதத்துல நம்ம தலை கூப்புற விழுந்து எளியவ பொருள் நம்மளால ஜோம் பண்ண முடியுங்க. ஆனா உள்ளத்துல நம்மை தாழ்த்தணும். அதுக்காக ஆலயத்துல உட்காந்து கால் மேல காலை போட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆறாவது நேரத்துல இப்படி பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஐம் அகேன்ஸ்ட். நான் அகேன்ஸ்ட்ன்றதை காட்டி நான் பைபிள் அகேன்ஸ்ட். வேதம் அதற்கு எதிரானது. தேவ சமூகத்துல பயம் வேண்டும். அந்த பயபக்தியோடு நிறைந்ததான தேவனுடைய வல்லமை தேவ ஆலயத்தை மூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காலப்போக்கில, ஒரு குறிக்கப்பட்ட காலப்போக்கில உள்ள இருந்ததான மன்னாவும் போச்சு, உள்ள இருந்ததான அந்த கற்பனைகளும் விலகி போனது, உள்ள இருந்ததான துளிர்த்த கோளும் விலகி போனது. ஆனால் மேலே இருந்த கிருபாசனம் மாத்திரம் விலகவில்லை, ஒரு நாளும் விலகவில்லை. ஒரு வசனத்தை வாசித்து என் செய்தியின் தலைப்பை சொல்ல விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 Chronicles chapter 15. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை
சுமக்கிற லேவியர்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அல்லேலூயா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான எவருக்கோ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவருடைய உடன்படிக்கை பெட்டியை அவருடைய வார்த்தையை சுமந்திருக்கிற எவருக்கோ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆனால் இன்றைக்கு பெட்டியும் பார்க்க முடியவில்லை, இன்றைக்கு கிருபாசனத்தையும் பார்க்க முடியவில்லை, இன்றைக்கு மன்னாவையும் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு ஆரோன் துளிர்த்த கோலும் இந்த காலகட்டத்தில் ஆமா இன்றைக்கு 2026 மன்னாவும் கிடையாது, துளிர்த்த கோலும் கிடையாது, கற்பனைகளும் கிடையாது, பெட்டியும் கிடையாது. நம்ம கண் பார்வையில ஒருவேளை கிருபாசனமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த சபையில கிருபாசனத்தினுடைய வடிவத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினாலே இங்க பிரசன்னமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை இந்த ஆலயத்தில் இருக்கிறது நிமித்தம் 35 ஆண்டுகள் கர்த்தர் ஒருவரே இந்த ஆலயத்தை நடத்தி வந்தார். அல்லேலூயா. வாசம் நினைச்சிருந்தா முடியுமான்னு கேட்டா கட்டாயம் முடியாது, கட்டாயம் முடியாது. வாசம் நினைச்சா முடியுமான்னு கேட்டா கட்டாயம் முடியாது. விசுவாசிகளால முடியும் நினைச்சா முடியாது, வாசோடு கூட தோல் கொடுக்கிறவங்களால முடியும் நினைச்சா முடியாது. ஆனால் தேவ கிருபை ஒன்று மாத்திரமே இந்த சபையையும் சபையோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த 36ஆம் ஆண்டுக்குள்ளாக அது நடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, எனக்கு இருக்கிற தாளந்து அல்ல, கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறதான பலவிதமான வரங்களினால அல்ல, ஆனால் கிருபையினாலே இந்த ஆலயம் இம்மட்டும் நடந்து வந்திருக்கிறது என்று ஊழியர் குடும்பம் மாத்திரமல்ல சபையாரும் சேர்ந்து சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா மன்னாவும் இல்லை, மன்னாவும் இல்லை, கண் பார்வையில் இப்பொழுது ஆண்டவர் சொன்னதான மன்னாவும் இல்லை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டதான துளிர்த்த கோலும் இல்லை, 10 கற்பனைகளும் இல்லை, ஏன் அந்த பெட்டியே இல்லை, கண் பார்வையில கிருபாசனமும் இல்லை. ஆனால் கிருபாசனம் இல்லாமல் இருந்தாலும் அதே வடிவத்தில் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது நிமித்தம் இந்நாள் வரைக்கும் அவரே சுமந்தார், ஏந்தினார், தாங்கினார், தப்புவித்தார். எல்லா இடுக்கண்கள் மத்தியிலிருந்து உங்களை விடுவித்து ஜெயத்தை சுதந்திரிக்க கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. 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 இந்த ஆலயத்தில் அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா அந்த கிருபாசனத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கிருபாசனத்தோடு கூட தேவ ஆலயத்தோடு கூட தேவ ஆலயத்தில் உள்ளதான கிருபையோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பல பேர் சொல்லுவாங்க, நான் இந்த சபையை சார்ந்தவர், மாறுதட்டி சொல்லிடுவாங்க, நான் இந்த விசுவாசி, நான் இந்த விசுவாசி. சில பெரிய பெரிய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிகளுக்கு ஒரு 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 பெருமை இருக்கும். என்ன பெருமை? நாங்க இந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்க இந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்க இந்த சபைக்கு போறோம். அது ஒரு பெருமையா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னைக்குமே சொல்லுவேன், இப்படி பெயரை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அந்த சபையோடு இணைக்கப்பட்டு அந்த சபையில் உள்ள கிருபையோடு கூட இணைக்கப்பட்டு கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்தால் மாத்திரமே அந்த கிருபையை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28, 29, 30வது அதிகாரம் 30வது வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாரு, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்க மேலே ஏற்றுக்கொள்ளுங்க. என்னுக்கும் பாரமெல்லாம் இருக்காது, ரொம்ப எளிமையா இருக்கும், லகுவா இருக்கும். உங்களால என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய சொல்லுவேன். உங்களை போட்டு ரொம்ப வற்புறுத்தலாம் மாட்டேன். என்னுக்கும் மிக லகுவாய், பாரமெல்லாம் இருக்காது, பாரமெல்லாம் இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வாசி கேட்டது போல ஆத்துமா ஒரு ஆத்துமா, 2 ஆத்துமா இந்த வருஷம் முடிட்டு ஆண்டவரே, ஒரு ஆத்துமா நான் என் சார்பா அல்லது என் குடும்பத்தின் சார்பா உங்களுடைய சமூகத்திற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை நிறைந்த அந்த பெட்டியை சுமந்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய மேன்மை என்ன தெரியுமா?
அந்த கிருபை நிறைந்த பெட்டியை நமக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறோம். வெளியரங்கமாய் இருந்த பெட்டி இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே உண்டு, உள்ளத்திலே உண்டு. இன்னைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு அந்த தேவனுடைய கிருபாசன பெட்டியினுடைய 5 நன்மைகள். நேரம் இருக்கிற வரைக்கும், நேரம் இருந்தா 8:30 நேரம் இருந்தா 5, இல்லைன்னா சுருக்கிடுவேன். ஆனால் அந்த 5ஐயும் கர்த்தர் இந்த சபைக்கு தான் சொல்ல சொன்னார். 5ஐயும் பிரத்யேகப்படுத்தினார். இந்த சபை கடந்து வந்த பாதை இதுதான், அதனால நீ சொல்லிதான் ஆகணும்னு சொன்னாரு. சொல்லிடுவேன், கூடுமான வரைக்கும் சொல்லிடுவேன். நம்பர் ஒன் அந்த கிருபாசன பெட்டியினுடைய முதலாவது மேன்மை. நம்பர் 1 என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும், அடுத்த வர வார்த்தை கவனிங்க, 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு. என் பைபிளையும் முன் சென்றதுன்னு தான் எழுதியிருக்கு. யார் பைபிளையாவது பின்னாடி இல்ல சைட்ல இல்ல வரவே இல்லைன்னு எழுதியிருக்கா? இல்ல. கர்த்தருடைய பெட்டி முன் சென்றது. சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு முன் சென்றது. சபையினுடைய ஒவ்வொரு காரியங்கள் கடந்த 35 காலங்கள், 35 ஆண்டு காலங்கள் சபையினுடைய காரியங்கள் எதுவா இருக்கட்டும், உங்களோடு கூட எவர் நின்றாலும் நிற்காவிட்டாலும் இந்த சபையும் இந்த ஊழியர் குடும்பமும் உங்களோடு கூட நின்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பெட்டியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இது முன் சென்றது. அந்த ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை காண்பித்துக் கொடுக்கும்படிக்காய், ஒரு சமாதானத்தை காண்பித்துக் கொடுக்குமாய், ஒரு ஆறுதலை காண்பித்துக் கொடுக்கும்படிக்காய் இந்த பெட்டி முன் சென்றது. நல்ல கவனிங்க. அந்த பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை சுமக்க கர்த்தர் இந்த லேவியின் கோத்திரத்திலே ஒரே ஒரு குழுவுக்கு மட்டும்தான் கர்த்தர் அதிகாரம் கொடுத்து வைத்திருந்தார். கோகாத்தின் புத்திரர் மட்டும்தான் அந்த பெட்டியை சுமக்கணும். வேற யாரும் அதை தொடக்கூடாது, வேற யாரும் அதை தொற்றவும் கூடாது. அப்ப அந்த கோகாத்தின் புத்திரர் 4 பேர் சேர்ந்து அந்த பெட்டியை தூக்கி அவர்களுடைய, நல்ல கவனிங்க, அவருடைய தோளின் மேலே வைப்பார்கள். அந்த பெட்டியை தூக்கி அவர்கள் தோளின் மேலே வைப்பார்கள். தோளின் மேலே வைத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெட்டியில இருந்ததான வல்லமை அது அவர்கள் சரீரத்திற்குள்ளாக கடந்து போய், அந்த சரீரத்தில் இருந்து அந்த 4 ஆசாரியர்களுடைய 8 கால்களுக்குள்ளாக அந்த வல்லமை கடந்து போய், அது அந்த வல்லமை அவர்கள் கால்களை நடத்தினதா. விளங்கப்படி சொல்றேன், நல்ல கவனிங்க. அந்த உள்ளதான வல்லமை அது அப்படியே வெளியே வந்து, அந்த பெட்டியில உள்ள வல்லமை இருந்தது. அந்த வல்லமை வெளியே வந்து சரீரத்திற்குள்ளாக கடந்து போய் அவர்கள் கால்களுக்குள்ளாக, அவர்கள் தன் சுயத்தினாலே நடக்க மாட்டார்கள் அல்ல, நடக்க முடியாது. அந்த பெட்டியை சுமந்திருந்ததான அந்த 8 கால்களும், 4 ஆசாரியர்களுடைய 8 கால்களும் தன்னுடைய மாம்சிகத்தின் சுயத்திலே நடக்கவே முடியாது. காரணம், அந்த பெட்டியின் வல்லமை அந்த கால்களை நிரப்பினது. கொஞ்சம் விளங்குபடிக்கு சொல்றேன். ஏலியின் காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் வந்தது. இப்போ இஸ்ரவேலர்கள் அங்கே தோற்று போனார்கள். கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கல, கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டாங்க, கர்த்தர் இல்ல. ஒரு பெரிய தோல்வி அந்த இடத்துல. உடனே முடிவு பண்றாங்க, நல்ல கவனிங்க, அங்கே முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? கர்த்தருடைய பெட்டியை நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்தால் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த பெட்டியை பாளையத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அது சுமந்து உள்ளே வரும் பொழுது, அந்த பெட்டியை சுமந்து உள்ளே வரும் பொழுது பயங்கர ஆரவாரம், பயங்கர சத்தம், ஆக்ரோஷமான ஒரு சத்தம். பெலிஸ்தியன் கேட்கிறான், எப்பா என்ன சத்தம்? இவ்வளவு நேரம் இந்த சத்தம் இல்லை, இது என்ன சத்தம்? வித்தியாசமா இருக்கு, இது எங்களை பயமுறுத்துது, இது என்ன சத்தம்? பெலிஸ்தியன் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னதான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்குள்ளே வருகிறது, இஸ்ரவேலினுடைய தேவன்
பாளையத்துக்குள்ளே வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டது. கர்த்தருடைய பெட்டி உள்ளே வந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் நடந்தாலும் ஏலியினுடைய மகன் பினகாஸ் இவங்க எல்லாம் சுமந்து கொண்டு வராங்க உள்ள. இப்படி எல்லாம் உள்ள கொண்டு வந்தாலும் நடந்த சம்பவம் என்ன? பெட்டி பிடிபட்டது. பெலிஸ்தியன் பிடிச்சிட்டான், பெட்டியை பிடிச்சு அந்த யுத்தத்துல இவங்களும் தோத்து போனாங்க, பெட்டியும் பிடிப்பட்டது. நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த பெலிஸ்தியன் அந்த பெட்டியை கொண்டு போய் அவனுடைய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். கர்த்தர் அந்த பெலிஸ்தீனை தண்டிக்கிறார். அது என்ன தண்டனை, என்ன ஏது, எல்லாத்தையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா இதை மட்டும் கவனிங்க, கர்த்தர் அந்த பெலிஸ்தியர்களை தண்டிக்கிறார். இவன் உடனே யோசிக்கிறான், சரி ஒருவேளை இந்த பெட்டி அவனுடைய கடவுள்னு சொன்னாங்களே, இது அவனுடைய தெய்வம்னு சொன்னாங்களே, அவனுடைய கர்த்தர்னு சொன்னாங்களே, ஒருவேளை அது நிமித்தமா இருக்குமோ, அதனால ஒண்ணு பண்ணுவோம், நாம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவோம் சொல்லி பேசி ஆலோசனை பண்ணி அந்த பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில எடுத்து வைத்து இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன, இந்த பெட்டி நேரம் நம்ம குறிப்பிட்ட நம்ம நினைக்கிற இடத்துக்கு நேரம் இது போயிருச்சு அப்படின்னா இது அவர்கள் தேவனால் இந்த 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 வியாதி, இந்த தண்டனை எல்லாம் தேவனால் வந்ததான பிரச்சனை இல்லைன்னா இது ஏதோ நமக்குள்ள ஏற்பட்டதான ஒரு சாதாரணமான காரியம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அதை எடுத்து மாட்டு வண்டியில, ஆமா ரதத்திலே வைத்து, இப்போ வாசி பாருங்க, அந்த பாட்டு வண்டியில எடுத்து வைக்கிறார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி பார்ப்பீர்கள். வசனம் மிக தெளிவாய் சொல்லும். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிறதான வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விளக்குறேன். ஆசாரியனுடைய கால்களிலே வல்லமை வந்தது, பெட்டியிலிருந்து வல்லமை வந்தது. இப்போ உங்களுக்கு விளக்குறேன். மாட்டு வண்டியை பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் கை தூக்க முடியாது. மாட்டு வண்டியை பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒருவேளை சிலர் ஒரு காலத்துல பயன்படுத்தி இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மாட்டை முன்னாடி கட்டி விட்டாலே தானா போகாது. இதுல 2 மாடு முன்னாடி இருக்கு. 2 மாட்டை முன்னாடி கட்டுறாங்க. அது மாட்டு வண்டியில கட்டுறாங்க. கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் 2 மாட்டை கட்டுறாங்க. 2 மாட்டை கட்டி அதனால ஒரு பெட்டியை வச்சிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இப்போ அந்த மாடு வலது பக்கமா திரும்பணும் அப்படின்னா வலது பக்கத்தில் உள்ள மாட்டு மேல கயிறு இருக்கும். அந்த கயிறை இழுக்கணும். மேல ஒருத்தர் உட்கார்ந்து அவர் கையில என்ன குச்சி வச்சிருப்பாரு? ஒரு தார் குச்சி வச்சிருப்பாரு, ஒரு தார்கோல் வச்சிருப்பாரு. அந்த தார் குச்சியை வச்சு இடது பக்கத்துல உள்ள மாட்டை லைட்டா 2 தட்டு தட்டினா மட்டும்தான் வலது பக்கத்துல உள்ள மாடு திரும்பும். இடது பக்கத்துல திரும்பணும்னா அதே மாதிரி மேல ஒரு கயிறு இருக்கும். அதே மாதிரி இதை பிடிக்கணும், இந்த குச்சி வச்சு தட்டணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு மனிதன் மேலே இருந்து அந்த மாட்டு வண்டியை நடத்தினால் மட்டும்தான் அந்த மாட்டு வண்டி போகும். இல்லாதபடிக்கு அந்த மாடுகள், அந்த பசுக்கள் செயல்படுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அந்த பசுக்கள், வாசிங்க சிஸ்டர், அந்த பசுக்கள் போகிற வழியில செவ்வையாய், ஐயா கொஞ்சமும் சிதறல, ஒரு பக்கமும் சிதறல. 35 ஆண்டு காலம் இந்த ஆலயம் கொஞ்சமும் சிதறல, கொஞ்சமும் வழி விலக முடியல, கொஞ்சமும் தேவ பாதையை விட்டு விலகல. காரணம் அவருடைய கிருபை. ஆசாரியருடைய கால்களை மாத்திரம் அல்ல, அந்த பசுக்களுடைய அந்த கறவை, அந்த மாடுகளுடைய அந்த வண்டியினுடைய சக்கரங்களை மாத்திரம் அல்ல, இந்த மாடுகளுடைய கால்களை மாத்திரம் அல்ல, இந்த தேவ ஆலயத்திலும் அந்த தேவ கிருபை நிரப்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாதபடிக்கு செவ்வையாய் பெரும் பாதையாகிய நேர் வழியிலே கூப்பிட்டு கொண்டே, ஐயா சொல்ல முடியும் கட்டாயமா, ஐயா அம்மாவும் சேர்ந்து சொல்ல முடியும். 36 ஆண்டு காலங்கள்ல இந்த நேர் வழியில கர்த்தரே தேவன்
சொல்லிக்கொண்டே சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இந்த ஆலயம் கடந்து வந்தது. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அற்பமா இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்திருப்பார்கள். தேவ வல்லமை இந்த சபையை நிரப்பினது. முன் சென்றதையா, முன் சென்றது, இந்த சபைக்கு முன் சென்றது. இது அதனாலதான் தைரியமாய் சொல்லுவேன், மாம்சீகத்தின் கால்களினாலே இவர்கள் இதை நடத்தவில்லை, மாம்சீகத்தின் யோசனைகளினால் இந்த சபை நடத்தவில்லை. தேவன் வலியுறுத்துகிற ஒரு காரியம், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருந்தபடியா கர்த்தரே இதை நேர் வழியாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வழி விலகாதபடிக்கு கர்த்தரே இந்த மாட்டு வண்டியை நடத்தினார் பாருங்க, இந்த தூக்கி சென்ற அந்த நபர்களை நடத்தினார் பாருங்க. அதே போல இந்த ஆலயத்தை மாத்திரம் அல்ல, ஆலயத்திலே இருந்ததான உங்களையும் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, அந்த கிருபையோடு கூட இணைந்து கொள்ளுங்க, தேவ கிருபையில நிலைத்து நில்லுங்க. நான் மேல இருந்து ரெடியா கீழே இறங்கும் பொழுது இந்த கிருபையை குறித்து தான பாடல்கள் அதிகமா பாடிட்டு இருந்தீங்க. தோத்துறோம், கிருபையினாலே தான் இருக்கிறோம். ஆமா, பக்தனை தான் சொல்றேன், நாங்க நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க வசனத்துக்கே ஆமா ஒரு அடிஷ்னலா சேர்ப்பாங்க, சுத்த கிருபை அழுக்கு கிருபை. அந்த ஐயா ஏதோ பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க, வசனம் சுத்தமும் கிடையாது அழுக்கும் கிடையாது. ஆமா, நான் நிர்மூலமாக அது இருக்கிறது அவர் கிருபை. அல்லேலூயா, அவருடைய கிருபை. இந்த சபை இம்மட்டும் நிர்மூலமாக அது இருக்கிறது அவர் கிருபை. அல்லேலூயா. பெட்டியை சுமக்கிறதான தேவ ஜனத்திற்கு, ஆசாரியர்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினபடியா நேர் வழியாய் அந்த கிருபையை பெற்று இந்த ஆலயத்தை நடத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். வசனத்தை வாசிங்க, 31. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை வாசிங்க, அவர்களை வழி நடத்துவேன். அழுகையோடு கூட 35 ஆண்டு காலங்களில் உள்ள விசுவாசிகள் எத்தனை நேரங்களில் உள்ளே வந்திருப்பீர்கள், விண்ணப்பங்களோடு கூட எத்தனை நாட்கள் வந்திருப்பீர்கள். சொல்லும்போது சொன்னாங்க, என்னோடு கூட இரவு நேரங்களில் ஜெபித்தவர்கள் உண்டு. பல காரியங்கள், பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் ஜெபங்கள் நடந்திருக்கும். பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை தேடி வந்திருப்பீர்கள். விசுவாசிகள் இருதயத்தில் பலவிதமான ஏக்கத்தோடு கூட, பலவிதமான வியாகுலத்தோடு கூட, பலவிதமான வேதனைகளோடு கூட, பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ள தேடி வந்திருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உள்ளே வந்திருப்பீர்கள், கர்த்தர் உங்களை வழி நடத்தியிருப்பார். நடத்தினவர் இனியும் நடத்துவார். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத. எப்படி அந்த ஆசாரியர்கள் இடராமல் கால்களில் அந்த வல்லமை புறப்பட்டு போனதோ, எப்படி அந்த பசுக்களுக்குள்ளாக அந்த கால்களிலே வல்லமை புறப்பட்டு போனதோ, அதே போல இந்த ஆலயத்திலும் தேவ பெட்டியினுடைய வல்லமை, கிருபாசனத்தின் வார்த்தை இங்கேயும் வெளிப்பட்டபடியால் செம்மையான பாதையில கர்த்தர் உங்களை நடத்தினார். செம்மையான பாதையில் நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. தவறை தவறு என்று சுட்டி காமிக்க, இதுவே வழி என்று உங்களை நடத்த கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்காக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். கிருபாசனத்திலிருந்து தான் வார்த்தை வெளிப்பட்டது. அதே போல இந்த இடத்திலிருந்து கூடி வந்த ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையை அனுப்பவில்லை, வார்த்தையின் நிறைவினாலே கர்த்தர் உங்களை நடத்தினார். அல்லேலூயா. 35 ஆண்டு காலங்கள் ஒரு நாள் நான் வெறுமையா போனேன்னு சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை இங்கே நிரப்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தரதை சொன்னார். அதனால்தான் கர்த்தரதை மீண்டுமாய் அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறார். உங்கள் மேலே தேவ கிருபை உண்டு. உங்கள் மேலே தேவ கிருபை உண்டு. உங்கள் மேலே தேவ கிருபை உண்டு. சரியான பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார்.
கிருபை நடத்துமா பாஸ்டர்? கிருபை நடத்துமா பாஸ்டர்? விசுவாசிகள் கையை உயர்த்தி சொல்லலாமா? தைரியமாய் அது நடத்தினதுனாலதான் 36வது வருஷத்தை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிருபை நடத்தினதுனாலதான் இதுவரைக்கும் தாங்கின கிருபை. அல்லேலூயா. இதுவரைக்கும் தாங்கின கிருபை. அவர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். சில வசனங்கள் இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிப்போம், பின்னாடி வாசிப்போம். நேரம் இல்லை. எலியேசரை நடத்தினதான் இந்த கிருபை. தேவன் கர்த்தராகமம் 24:48 வசனத்தில் எலியேசரை நேர் வழியாய் நடத்தினார். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்படிக்காய் போன இடத்திலே எலியேசரை நேர் வழியாய் நடத்தினார். சங்கீதக்காரன் சொல்லுவான் 78வது சங்கீதத்தில் 53வது வசனத்தில் 78:53 வசனத்தில் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை எப்படி நடத்தினாரோ, அவர்கள் சொல்ற இடத்துல உங்க பேரை போட்டு சொல்லலாமா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? சபையாருக்கு நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் எங்களை, இந்த சபையாகிய எங்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. எங்களை பத்திரமாய் வழி நடத்தினார். எத்தனை சத்துருவின் கிரியைகள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை விதமான கொள்ளை நோய்கள் 2020 சொல்லவா வேணும்? ஆமா, நம்ம அதிகமாய் அச்சுறுத்தினதான கொள்ளை நோய், பயங்கரமான கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எத்தனை ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் சரி, ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படிக்காய் தேவ கிருபை நம்மேல இருந்தது நிமித்தம் கர்த்தர் சபையையும் சபையோடு கூட சார்ந்த ஒவ்வொருவரையும் பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தைரியமா சொல்லுவேன். 2022ஆம் ஆண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ஆலயத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து ஆண்டவரோடு கூட பேசுகிறார். ஆலயம் எங்களுக்கு இடம் காணல. ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை பெருகினது நிமித்தம் 2 ஆராதனை ஆச்சு, 3 ஆராதனை ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 ஆராதனை நடக்கும். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். ஆலயத்தை எடுத்துக்காட்டு ஆண்டவரே, பல ஆண்டுகளாய் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நீ தர வேண்டும் ஐயா. அது கொடுக்குற நேரத்தில் கொடுப்பேன். ஆனால் இருக்கிற நேரத்தில் இப்போதைக்கு ஆலயத்தை கட்டு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன். பேங்க் பேலன்ஸை பார்த்தா ஆமாம், லட்சத்தில் கூட சொல்கிறதுக்கு இல்லை, மிக குறைவாக இருக்குது. நம்ம ஆர்டர் கொடுத்த திட்டத்தை பார்த்தா பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஸ்ட்ரக்சரில் மேலே பால்கனியெல்லாம் வைத்து 3 பக்கம் பால்கனி எல்லாம் வைத்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்குறார். ஜெபத்தில் ஒரு ராத்திரி 11 மணிக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். எசையா 42வது அதிகாரம். எப்படி அப்பா என்னால் முடியும்னு நான் கேட்ட பொழுதோ, ஆண்டவரே இந்த சின்ன வயசுல என்னால் என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க, அவங்க கூட எப்படி பாசிபிள், எப்படிப்பா என்னால் முடியும் கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை 42வது அதிகாரம். நான் இன்ஜினியரும் கிடையாதுப்பா, நான் ஏதோ ஹெச்ஆர் ஃபீல்டில் இருந்தவன். 15 ஆண்டு காலமாய் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர்ல பணிபுரிந்தவன். எனக்கு இந்த சிவிலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை 16வது வசனம் 42:16 குருடனை அவர் அழியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு இருந்த இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையுமாக்கி. அந்த வார்த்தை கடைசியில சொன்னாரு, இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதே. உன்னை கைவிடாது இருப்பேன். நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். ஆண்டவரே, இதை நானா யோசிக்கிறேன்னா நீர் தான் செய்கிறீரா? ஆண்டவர் தீர்க்கமாக என்னோடு கூட பேசினார். உடனடியாக என்னோட இன்ஜினியரை கூப்பிட்டு பேசினேன். ஐயா, இப்படி ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் போட்டார், இப்படி செயல்படுத்தணும். சார், நீங்கள் சொல்கிறது எவ்வளோ ஆகும் தெரியுமா? நான் கேட்டேன், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. அவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரர். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், குருடரை அழியாத வழியில் நடத்துவேன்னு கற்று சொல்லியிருக்கிறார். எனக்கு வார்த்தையின் மேலே நம்பிக்கை உண்டு. சரி, நீங்கள் கொட்டேஷன் கொடுங்கன்னு சொன்னேன். அது எல்லாம் சேர்த்து ஒரு கொட்டேஷனை கொடுத்தார். 2 நாளைக்கு தூங்கலை.
அதை சுற்றி உட்காந்துட்டேன். ஏன்னா நான் எவ்வளோ இல்லைன்னு சொன்னேன், எல்லுல இல்லைன்னு சொன்னேன். அவர் கொடுத்த கொட்டேஷன் சீல கொடுக்குறேன். இங்க எல்லுக்கே இங்க வழி கிடையாது. அவர் கொடுக்குற கொட்டேஷன் சீல கொடுக்குறார். எனக்கு ஆண்டவரே இது எப்படிப்பா சாத்தியம்? நான் திரும்ப ஜனங்களிடத்துல எப்படி கேட்பேன்? ஆண்டவரே இது எப்படி சாத்தியம்பா? ஆண்டவர் சமூகத்தில் இப்போதான் கொரோனா காலத்தை முடிச்சு வந்திருக்கிறோம். பலர் பலவிதமான இடுக்கண்கள் இருந்தாங்க. ஆனால் நினைத்தும் பார்க்க முடியாமல் இன்றைக்கும் எங்கள் சபை ஆலயத்திற்குள்ளே நாங்கள் கூடி வரும் பொழுது, கட்டடத்தை பார்க்கும் பொழுது எங்கள் கண்கள் குளமாகிறது. காரணம் கிட்டத்தட்ட 2.25 கோடிக்கு ஒரு கடன் இல்லாமல் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பாஸ்டர் சொன்னது போலதான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவோம். ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா, இது நாங்கள் கட்டுறது உமக்காக, உம்முடைய ஆலயம். ஒரு பைசா கடன் வாங்க மாட்டோம், ஒரு பைசா கடன் வாங்க மாட்டோம். ஆனால் எங்களுக்குரியதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் என் மனைவியை தீர்மானம் பண்ணோம். ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய ஆரம்பித்தோம். விசுவாசிகள் எழும்பினாங்க, ஒவ்வொருத்தராக எழும்ப ஆரம்பித்தாங்க. எப்படி இது நடந்தது? நானும் இந்த ஃபினான்ஸ் டீமை கூப்பிடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை அவங்களோடு கூட மீட்டிங் இருப்பேன். என்ன நடக்குதுன்றத, காசு இருக்கா கையில், அடுத்து இன்ஜினியர் கேட்பாங்க, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க ஒவ்வொரு நாளையும் என்கிட்ட சொன்ன வார்த்தை, காசு இல்லை பாஸ்டர், வார்த்தை இருக்கு பாஸ்டர். காசு இல்லை, கர்த்தர் வார்த்தை இருக்கு. இன்ஜினியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த முதல் ராத்திரி கூப்பிட்டு கேட்பேன், என்ன பிரதர் கையில காசு இருக்கா? கையளவு மேகத்தை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். மறுநாள் காலில் கூப்பிட்டு கேட்பேன், பிரதர் என்ன ஆச்சு? இன்ஜினியருக்கு கையில காசு கொடுக்கணுமே, இன்னைக்கு இந்த அளவுக்கு. ஏன்னா சில ஆர்சிசி சில மேல் தளங்கள் போட வேண்டியதெல்லாம், அது சிவில் இன்ஜினியர் யாராவது இருந்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியராக இருக்கீங்களா? இல்லை. ஆமாம், சில இடங்கள்லாம் அது M20, M25, M30ன்னு சொல்லுவாங்க. கனம் மிகுந்து தானே மேல் தளங்கள் போட வேண்டியது உண்டு. ஏன்னா பால்கனி கிட்டத்தட்ட மேலே பால்கனியில் மாத்திரம் 400 பேர் உட்காருவாங்க. அதில் அந்த கனம் மிகுந்த ஒரு பால்கனி போடணும். M25, M30ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காசு அதிகமாகும். காலையில் கூப்பிட்டு கேட்பேன், பிரதர் இதுக்கு நேற்று நைட் சொன்னீங்க கையளவு மேகம், இன்னைக்கு என்ன ஆச்சு? கர்த்தர் சந்திச்சுட்டாரு பாஸ்டர். அல்லேலூயா. அதே போலதான் சொல்லுவேன், என்னை நடத்தினவர், எங்கள் சபைக்கு நடத்தினவர், கிருபையை கொடுத்தவர். தைரியமாய் சொல்லுவேன், இந்த சபையுடைய கிருபை இருக்கிறது. இதுவரைக்கும் நடத்தினது அப்படியே கிருபை மாத்திரமே. தைரியமாய் சொல்லுவோம். ஏப்ரல் 25, 2023ஆம் ஆண்டு. ஆமா, என்னை மிக அதிகமாய் நேசிக்கிற, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு தெய்வ மனுஷன் பாஸ்டர் ராஜாமணி. இத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு தெரியல. உலகம் முழுக்கலும் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு அப்போஸ்தலர். கடைசி ஒரு 3 ஆண்டு காலம், அவருடைய ஆயுசு நாட்களுடைய 3 ஆண்டு காலம் அவர்களுக்கு உபசரிக்க, அவருடைய எல்லா காரியத்தையும் எடுத்து கவனிக்க கர்த்தர் அடிமையாக எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தார். பாஸ்டரோடவே கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சு அவருடைய ஹெல்த் காரியங்கள். இத்தனைக்கும் நான் டாக்டரே கிடையாது, லைஃப் போடல. அவங்களுக்கு ஒரு போலி டாக்டராகவும் இருக்குது. ஊசியெல்லாம் போட வேண்டியதெல்லாம் இருந்தது. சில நேரங்களில் டாக்டர்ஸ் வரல. இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்வதற்கு அவங்க வந்து கேட்குறாங்க, டெடிக்கேஷனில் மாலை 5 மணிக்கு டெடிக்கேஷன் வந்து நின்று கேட்குறாங்க, தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கடன் இல்லாமல் செய்வேன்னு சொன்னியே, இப்போ நான் டெடிக்கேட் பண்ண போகிறேன், என்ன? சபையார் பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, ₹1 கடன் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. 2 தீர்மானங்கள் எடுத்தோம். ஒன்று, கடன் இருக்கக்கூடாது. 2வது, ஒரு வேலையும் பெண்டிங் இருக்கக்கூடாது. டெடிக்கேஷன் இருக்கிறப்போ ஒரு வேலையும் பெண்டிங் இருக்கக்கூடாது. நல்ல வசனங்களை உள்ள அழகாக கொண்டு வரணும்னு பார்த்தோம். அந்த ஒரு வேலையும் பெண்டிங் இல்லாமல், ஆமாம் 4:55க்காவது எல்லா வேலையும் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தைரியமாய் சொல்லுவேன், குருடரை அறியாத வழியில நடத்துகிறவர் எங்களை நடத்துகிறது மாத்திரமல்ல, உங்களையும் நடத்துகிறார். அறியாத பாதையில சில நாட்கள்லாம் ஏன் இந்த பாதையில நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாதையில எல்லாம் நடத்தி வந்து இதுவரைக்கும் கைவிடாமல் கரத்தை பிடித்தவர் கண்மலைகளை பிளக்கும்படிக்காய், நம்மோடு கூட இருந்து பல யோதான்களை பிளக்கும்படிக்காய், பல செங்கடல்களை பிளக்கும்படிக்காய், பல பார்வோன்களை முறியடிக்கும்படிக்காய் கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருந்து நடத்தின அந்த தேவனுடைய கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நன்றி செலுத்த வேண்டும். எதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை, பெட்டிக்குள்ளே இருந்த 3 காரியங்களும் இல்லை.
மேலே இருந்த கிருபாசனமும் இல்லை. ஆனா கிருபாசனம் இல்லாமல் இருந்தாலும் கிருபையின் வடிவத்திலே இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே அன்றைக்கு ஆசாரியர்களை நடத்தின கால்கள் அந்த வல்லமை, அன்றைக்கு அந்த பசுக்களை நடத்தினதான அந்த ஒரு வல்லமை இன்றைக்கு எங்களையும் நடத்தினபடியா உமக்கு நன்றி ராஜா. எண்ணத்தை செலுத்துவேன், எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தினவராய் அவருக்கு பின் சொல்லுவேன். அல்லேலூயா. கிருபாசன பெட்டியினுடைய முதல் மேன்மை முன் சென்றது. இந்த இடத்துல அழுகையோடு, சமாதானத்தோடு, குழப்பங்களோடு, வேதனையோடு வந்த இடங்களிலே உங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை நேர் வழியாய் நடத்தினது. நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது மேன்மை. என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். நம்பர்ஸ் சாப்டர் 17, 17வது அதிகாரம். ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு தெரியாது பாச, ஆனா சொல்ல சொன்னாரு. இரண்டாவது மேன்மை, இந்த சபைக்கு விரோதமாய் இருந்த முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி. அல்லேலூயா. முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி. 17வது அதிகாரத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் ஜனங்கள் எழும்பி விட்டார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் ஜனங்கள் எழும்பி முறுமுறுத்து, நீங்க மட்டும்தான் பரிசுத்தவானா, நீங்க மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணுமா, நீங்க மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்யணுமா, நீங்க மட்டும்தான் அதை பண்ணணுமா, இதை பண்ணுமா, நாங்க பரிசுத்தவான் இல்லையா, ஆண்டவர் எங்ககிட்ட தான் பேச மாட்டாரா, இவைகள் எல்லாம் எழும்பி ஜனங்கள் எழும்பி பேசின உடனே அதை கவனித்த ஆண்டவர் கவனித்திருக்கிறார். இங்கேயும் கவனித்திருக்கிறார். அதை கவனித்த ஆண்டவர் 17வது வசனத்தினுடைய 17வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல ஒரு வார்த்தையை அங்கே கொடுக்கிறார். மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலக யார் யாரெல்லாம் விரோதமாக எழுப்பினார்களோ அவர்களை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த கலகக்காரர்களுக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்ப ஒரு சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அல்லேலூயா. சபைக்கு விரோதமாய், அன்றைக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பல முறுமுறுப்புகள் எழும்பினது, பல எதிர்மறையான வார்த்தைகள் எழும்பினது. அது வரைக்கும் அமைதலா தான் வந்தாங்க. அது வரைக்கும் மோசே தான் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறாரு, ஆண்டவரே, ஆண்டவர் சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 10 இடத்துல இது வரைக்கும் முறுமுறுத்துட்டீங்க. ஆமா, 10 இடத்துல இது வரைக்கும் முறுமுறுத்துட்டீங்க. ஆண்டவர் சில இடத்துல மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா நீ என்ன விடு, ஒரு நிமிஷம் போதும், நீ என்ன விடு, நான் உன்ன பெரிய ஜாதியா இருக்கிறேன், நீ என்ன விடு. அவங்களை இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஒரு செகண்ட் போதும், ஆண்டவர் எல்லாரும் அழித்து போடுறேன்னு சொல்றாரு. ஆனா மோசே ஆண்டவர் சமூகத்துல மன்றாடுகிறார். ஊழியக்காரர் உங்களுக்காக மன்றாடி இருப்பார். பல நேரங்கள்ல விரோதமா எழுப்பின ஜனங்களுக்கு மன்றாடி இருப்பார். ஆண்டவர் அவங்களை அழிச்சு போடுங்க ஜோம் இருக்க மாட்டேன் யாருமே. ஆண்டவர் அவங்களை ரட்சிங்கப்பா, அவங்களுக்கு உங்க அன்பை வெளிப்படுத்த கிருபை தாங்கப்பா, அவங்களுக்கு தேவ இரக்கத்தை வெளிப்படுத்த கிருபை தாங்கப்பா. இப்படிதான் ஜோம் பண்ணிருப்போம். மோசே மன்றாடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சரி, ஒரு காரியத்தை செய். 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோலை எடுத்து அந்த கோல்ல ஒவ்வொரு கோத்திரத்துடைய பெயரை எழுது. ஆமா, லைனா எழுது. ஒவ்வொரு கோத்திரத்துடைய பெயரை எழுது. லேவிக்கு லேவி எழுதி முன்னாடி கொண்டு வந்து வை. வச்சு சாட்சியின் பெட்டி முன்னே, 4வது வசனம் அப்படிதானே சொல்றோம். 4வது வசனம், சாட்சியின் பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். நான் இதை கொண்டு வந்து வைக்கிறேன். மறுநாள் காலையில 8வது வசனம் சொல்லும், 12 கோல்கள் வைக்கப்பட்டது. 12 கோல்கள்ல 11 கோல்கள்ல ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஆரோனின் கோல்ல மாத்திரம் 8வது வசனம், மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. 3க்கும் 3 காலங்கள் உண்டு. துளிர் விடுவதற்கு வசந்த காலம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே துளிர் விடும், அது ஒரு காலம், அது சம்மர் சீசன்.
துளிர்விடுவதற்கு என்று வசந்த காலம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பூ பூப்பதற்கு அந்த இடத்துல அது ஒரு காலம் உண்டு. பூ பூப்பதற்கு ஒரு காலம் உண்டு. பழங்களை கொடுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. மூன்றும் வெவ்வேறு காலங்களை ஒரே ராத்திரியில ஆரோனின் கோலிலே துளிர்க்கவும் செய்தார், பூ பூக்கவும் செய்தார், வாதுமை பழங்களையும் கொடுக்க செய்தார். வாதுமை பழங்களையும் கொடுக்க செய்து அந்த இடத்திலே முறுமுறுப்பை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? பெட்டி அருகே வந்து வைக்கப்பட்ட எதுவா இருக்கட்டும்பா, நான் தெரிந்து கொண்டு விட்டால் அதிலே ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தார், உங்கள் மேல தேவனுடைய கிருபை இருந்தால், இந்த சபையின் மேலே இருக்கிறதான அதே கிருபை உங்கள் மேலேயும் இருக்கிறது என்கிறதான நிச்சயம் உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் எவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வைத்தீங்களோ, வருத்தமோ பாரமோ சஞ்சலமோ எந்த சூழ்நிலையும், சிலர் உங்களை திட்டி இருப்பாங்க, சிலர் உங்களை ஏசி இருப்பாங்க, சிலர் உங்கள் மேல உங்களை குறித்து தானே தூஷண வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க, சபையை குறித்து தானே தூஷண வார்த்தை, மற்றபடி உங்களை குறித்ததான காரியங்கள், உங்களுடைய தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், வேதனைகள், சஞ்சலங்கள், எவைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்தீர்களோ, பெட்டியின் அருகே வைக்கப்பட்ட தேவ ஆலயத்திலே வைக்கப்பட்டதான எதிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாரம் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர், பிரச்சனைகள் உண்டு ஐயா, பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரச்சனை இல்லைன்னு சொல்ற முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணலாம். யூ ஆர் தி ரைட் பர்சன். பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, ஆமா, வேதனைகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, இவைகள் எல்லாம் உண்டு. ஆமா, ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலையே, உண்டு உண்டு. எது வரைக்கும் உண்டு? எது வரைக்கும் உண்டு? ராசி பாருங்களேன், ராசி பாருங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். பவுல் சொல்லுவார், 14:15 22 14:22 அப்போஸ்தலர் 14:22 மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக சாதாரணமா பைபிள்ல உபத்திரவம் எழுதிட்டாலே பெரிய காரியம். அதுல இன்னும் ஒரு வார்த்தை வேற கூட சேர்த்து வேற எழுதியிருக்காரு, அநேக. சும்மாவா விட்டாரு நம்மள? ஆமா, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். எது வரைக்கும் உபத்திரவம் விட்டான்? அவருடைய வருகை வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும், அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும். ஆமா, ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும். இந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இப்போ கடைசி கால சத்தியங்களை ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஒவ்வொன்றா தியானிக்க 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 ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி கடைசி. நீங்க என்ன சொல்வீங்க? கடைசி காலமும் கிடையாது, நாட்களும் கிடையாது, நேரமும் கிடையாது, நிமிஷமும் கிடையாது, நொடி, செகண்ட், லாஸ்ட் செகண்ட், கடைசி நொடி. ஆமா, தானியேலுக்கு நேபுகாத்நேசாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். தலை பாபிலோன் சாம்ராஜ்யம், மார்பும் புயமோ அது ஒரு சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதுக்கடுத்து கால்கள், அதுக்கடுத்து தொடை, அதுக்கடுத்து கால், ஐந்தாவது ஒரு சாம்ராஜ்யத்தை காண்பித்து கொடுக்கிறார். அது இரும்பும் களிமண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துல தான் இரும்பு மறையிலையாம். இரும்பு தனக்குள்ளேயே அது தானாகவே நலிந்து போனது. ஆனா இரும்பு மறையில. ஐந்தாவது ஒரு சாம்ராஜ்யம் களிமண்ணும் இரும்பினால செய்யப்பட்டது. இரும்பு ரோம சாம்ராஜ்யம், அது தெரியும். ஆனா களிமண் என்ன? இப்போ எழும்பி இருக்கு பாருங்க, 26 நாடுகளை இணைந்து யூரோப்பியன் யூனியன் என்று, தெரிந்தோ தெரியாமலேயோ அந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்படுகிற அந்த யூனியன், அவர்கள்
வேதத்தினுடைய பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய எம்பளம், அவருடைய சிம்பிள் முதற்கொண்டு, அவருடைய பிளாக் முதற்கொண்டு, அவருடைய செயல்பாடுகள் முதற்கொண்டு ஒவ்வொன்றும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நேசருக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஒரு பெரிய கல் புரண்டு வருகிறது. வந்து அது எங்க மோதுச்சான்? கால்ல பாதத்துல மோதுதான். இரும்பும் களிமண்ணும் இருந்தாங்க. அந்த நாட்கள்ல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். தலையில மோதல, மார்பம் உயர்த்தில மோதல, தொடையில மோதல. கடைசி 5வது ஒரு சாம்ராஜ்யம், இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு சாம்ராஜ்யம், கால்களும் விரல்களும் உள்ளதான ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துல மோதி அது எல்லாம், அந்த சிலை எல்லாத்தையும் சுக்குநூறாய் தகர்த்தது. அதற்கு பின்பதாக 6வது ஒரு சாம்ராஜ்யம் எழும்புகிறது. நித்திய காலமாய் என் தேவாதி தேவனுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அல்லேலூயா. கடைசி கல் புரண்டு வருகிற நாட்களில் நிலைத்திருக்கிறோம் ஐயா. கல் புரண்டு வருகிற காலத்தில் இருக்கிறோம். நேரம் இங்கதான் முட்டை வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ கர்த்தர் நம்மளை வச்சுட்டாரு. கடைசி நொடியில விளங்கி கொள்ளுங்க. நான் தைரியமா எங்கனாலும் சொல்லுவேன், அடுத்து ஒரு தலைமுறை எழுப்பி ஆண்டவரை குறித்து பேசுமான்னு கேட்டா இல்ல, இந்த தலைமுறையில கர்த்தர் வருவான். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? சபை விசுவாசிகள் வந்து கேட்டு பாருங்க. ஆமா, ஆண்டவர் என்னைக்கு இன்னைக்கு ராத்திரி வந்துருவார் அப்படின்னு. இன்னைக்கு ராத்திரி வந்துருவார். ஆயத்தம் வேணும். இன்று ராத்திரி கர்த்தர் வந்தா, இந்த வாழ்க்கை எங்க போகணும்? கடைசி நொடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் அதன் இடையிலே தான் கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சபையே பரிசுத்தத்தை காத்துக்கொள், சபையே அழைப்பை காத்துக்கொள், சபையை பிரதிஷ்டையை காத்துக்கொள், சபையே தேவ சமூகத்தில் இருந்து பெற்றதான இந்த கிருபையை காத்துக்கொள். சாட்சியின் பெட்டி அருகே வைக்கப்பட்ட எதையும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் அது வரைக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் தேவ ராஜ்யத்தில் அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே கவலை இல்லை. ஆனால் இவ்வளவும் போராட்டமும் பிரச்சனைகளும் எல்லாம் இங்கதான் இருக்கு. அதன் மத்தியில தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாவற்றையும் என் மேல வைங்க. அல்லேலூயா. என் மேல வைங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச மனமாய் நம்ம சொல்லுவோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சு பழகுங்க. பக்கத்து வீட்டு மீனாட்சியை கேட்க சொன்னது போதும், பக்கத்து வீட்டு சரஸ்வதியை கேட்க சொன்னது போதும், வீட்டு வெளியில உட்கார்ந்து அழுதது போதும், எதிர் வீட்டு அன்னைகிட்ட சொன்னது போதும். இதையெல்லாம் யார்கிட்டலாம் பார்க்கிறோமோ எல்லாத்தையும் புலம்பி தள்ளுவோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சபையை பார்த்து மீண்டுமாய் வலியுறுத்த விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாம் இங்க வாங்க. காரணம், இங்கே ஒரு கிருபை உண்டு. கிருபாசனத்தினுள்ள எழுமின சத்தம் இங்கே உண்டு. கிருபை உண்டு. இங்கே வாங்க. நீங்கள் நேர் வழியாய், பெரும் பாதையில நேர் வழியாய் நடக்க வேண்டியதான வார்த்தையையும் கிருபையையும் இங்கே தான் கர்த்தர் கொடுக்கிறார். வேற எங்கேயாவது போலாமா? உங்களுக்கு நியமிக்கப்பட்டது இங்கதான் உங்க மெய்ப்பரிடத்துல தான் உங்களுக்குரிய வார்த்தை உண்டு. நான் என்னைக்குமே சொல்லுவேன், இங்க சாப்பிட்டு போய் பக்கத்துல ஹோட்டல்ல போய் நாங்க பில்லு பே பண்றோம்னு சொன்னா எந்த ஹோட்டல் கண்ணதை ஏத்துக்கிறோம்? இல்லை, கர்த்தர் இங்கேதான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் மாநிலத்தை விட்டு விடாதிருங்கள். அதே சமயத்துல கிருபையை காத்துக் கொள்ளுங்கள். தேவ சன்னிதானத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே உங்களுடைய பாரங்களை வைக்கிறதான காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 55வது சங்கீதம் 22வது வசனம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமா, பல நேரங்கள்ல சந்தோஷமா பாடல் நடத்தும் போதெல்லாம் ஆமா நம்மளே அறியாம பெருசா அப்படியே கண்ணை மூடி கையெல்லாம் உயர்த்தி நம்ம பாடுவோம். என் பாரங்கள், என் சுமைகள், அடுத்த என்ன வார்த்தை? இறக்கி வைத்தேன். வெளியே போகும்போது எடுத்துட்டு போயிட்டேன். பல நேரங்கள் இப்படிதான் இருந்துருவோம். கொண்டு வரோம், இல்லைன்னு சொல்லலை. முன்னாடி வருவோம், சோம் பண்ணுவோம். சோம் பண்ணிட்டு போகும்போது கூட சேர்ந்து சுமந்துட்டு போயிடும். அதுல சிலர் உண்டு, பக்கத்துல வந்து சேர்த்து சுமந்துட்டு போவாங்க.
அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், ஆஹா ஐயோ அழுதுகிட்டே அவங்க பார்த்து சேர்த்து சொன்னது கேட்கணும். வந்தீங்களா, இறக்கி வைங்க இறக்கி வைங்க. சொன்ன பாருங்க, வேதத்தில் சில அழகான வார்த்தைகள் உண்டு, சில அழகான வார்த்தைகள் உண்டு. ஆமா, ஆச்சரியமான வார்த்தைகள். எரேமியா 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய கீழ்ப்பகுதி, இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் வெர்ஸ் 12, 12ஆவது வசனத்துடைய கீழ்ப்பகுதி, எரேமியா 20:12, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன், என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். அர்த்தம் என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஒரு விலங்குடி சொல்லட்டுமா? ஆமா, ஒரு மகனும் ஒரு அப்பாவும் இல்லை குடும்பமா ஹோட்டல் போறீங்க, பிள்ளைங்க வேகமா சாப்பிட்டு ஆமா வெளியே ஓடி வருவாங்க. வெளியே வரும்போது வாட்ச்மேன் பிடிச்சி நிக்க வைப்பாரு. எதுக்கு நிக்க வைப்பாரு? என்ன பண்ணணும்? காசு கட்டணும். காசு கட்டாம எப்படி வெளியே விட்டுருது? பில்லு பே பண்ணணும். அங்க பில்லுன்னு கேட்பாரு. பில்லுன்னு கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணும் சொல்லுங்க, என்ன பண்ணும்? அப்படியே திரும்பி அப்பாவை கை காமிச்சு, இதான் எங்க அப்பா, அவர் தாங்க. அதுதான் சாட்டி விடுறது. உங்க பிரச்சனையின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில கையை காமிங்க, எங்க அப்பா இருக்கிறார் ஐயா, பரம தகப்பன் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். சபை சொல்ல வேண்டும், எவ்வளவு நெருக்கமான காரியங்கள் வந்தாலும் சாட்டி விட வேண்டும். என் காரியத்தை அவரிடத்தில் சாட்டி விட வேண்டும். எரேமியா 11:20 இன்னும் ஒரு வார்த்தை உண்டு. எரேமியா 11:20, ஆமா, சேனைகளின் கர்த்தாவே, ஒரு வார்த்தை இப்படி வர லேட் ஆயிடுச்சு சார். வழக்கை உம்மிடத்தில் வெளிப்படுத்தி விட்டேன். என் வழக்க, ஆமா, பல பேர் பலவிதமான பிராதிகள் இருக்கும், பலவிதமான கேள்விகள் குழப்பங்கள் இருக்கும். ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. இன்னும் ஒரு வார்த்தை, புலம்பல் 3ஆவது அதிகாரம் 58ஆவது வசனம், அங்கே சாட்டி விட்டு இங்கே வெளிப்படுத்தி விட்டு. புலம்பல் 3:58, ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை யார் தான் நடத்துறது? கர்த்தர் தான் நடத்துகிறார். அல்லேலூயா. உங்களுடைய எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் அவரே தீர்வு, உங்களுடைய எந்த போராட்டங்களா இருக்கட்டும் அவரே தீர்வு. இங்கே வைக்க பழகி கொடுக்க. ஜனங்களிடத்திலோ அல்லது ஆமா சபையில சில விசுவாசிகள் உண்டு, உபவாச ஜபம் முடிச்சோடனே அவங்களோட கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு சில நேரத்தில் எனக்கு விளங்கவும் விளங்காது. ஆனா உட்காந்து சரி கத்த நடத்துவான். என்னன்னா அவங்க என்கிட்ட சொல்லிடணும், அவ்வளவுதான். சில விசுவாசிக்கு அப்படி உண்டு, என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி. அதனால உட்காந்து யாரும் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பேசுவாங்க, 1.5-2 ஆகும் மேல போறதுக்கு. அது வரைக்கும் உட்காந்து பேசுவாங்க. சரி கத்த நடத்துவார் சிஸ்டர், கத்த நடத்துவார், தைரியமா இருக்கு. இப்படியே ஒவ்வொருத்தரையே சொல்லி அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதனால நாங்களும் உட்கார்ந்து இருப்போம். நான் சொல்றேன், எங்ககிட்டலாம் வருதை காட்டிலும் அவரிடத்துல இங்கே வந்து முழங்கால் படியில ஒவ்வொரு மணி நேரத்திலும் உங்கள் முரண்பாடுகளுக்கும், உங்கள் பிரச்சனைகளுக்கும், உங்கள் தோல்விகளுக்கும், உங்கள் இழப்புகளுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த சபைக்கு விரோதமாய் எழுப்பின எல்லா ஆயுதங்களுக்கும் கர்த்தர் இங்கே இருந்துதான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா முரண்பாடான காரியங்களுக்கு கர்த்தர் இங்கே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம், எபிரேயர் 4ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம், எபிரேயர் 4:16, 16. அதனால் இந்த ஆலயத்துக்கு நான் எதுக்கு வரணும்? நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா இந்த இடத்துல உள்ள வாங்க. தைரியமா சொல்லுவேன், இந்த இடத்துல வரும் பொழுது உங்கள் முரண்பாடுகளுக்கு ஒரு மாற்றத்தை காண கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 3வது மேன்மை. நேரம் கடந்துருச்சு, 5 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். 3வது மேன்மை. முதலாவது சொன்னேன், அது நேர் வழியாய் நடத்தி, அது முன்னே சென்று நேர் வழியாய் நடத்தி இடைப்பாதலும் சமாதானத்தையும் கொடுத்தது. 2வது ஒரு மேன்மை, முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து சில இடங்களிலே மாற்றத்தை கொடுத்து அதற்கு ஆதாரமாய் மாற்றி கொடுத்தது. 3வது யோசுவா 3வது அதிகாரத்திலே அந்த பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார்.
15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். 3வது அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலமானபடியா அது கரை புரண்டு போகுது. இப்போ நல்ல கவனிங்க, யோர்தான் அறுப்பு காலமா இருக்கு, கரை புரண்டு போகுது. இந்த பெட்டியினுடைய வல்லமையை கொஞ்சம் கவனிங்க. விசுவாசிகளே கவனிங்க, விசுவாசிகளே கவனிங்க. என்ன கவனிக்கணும்? இப்ப கையில பெட்டி இல்ல, ஆனா கர்த்தர் யார சொல்றாரு அப்படின்னா, ஐயா பெட்டியை சுமந்ததான ஆசாரியர்களை முன்னாடி நிப்பாட்டு, பெட்டியை சுமந்திருக்கிற ஆசாரியர்களை முன்னாடி நிப்பாட்டு, முன்னாடி நிப்பாட்டி. அதுல வசனத்துல எழுதப்பட்டிருக்க, வாசிங்க சிஸ்டர். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று அது குவியலாய் சைடுல குவியலாய் நின்றது, குவியலாய் நின்றது. நல்ல கவனிங்க, என்ன சொல்ல வரேன்? இந்த இடத்துல வந்து அந்த பெட்டியின் வல்லமை கிருபையை, கிருபாசனத்தின் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு வெளியே கடந்து சொல்லும் பொழுது, ஆமா பாஸ்டர் வந்தாதான் அந்த இடத்துல, பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணாதான் சுகம் கிடைக்கும். பாஸ்டர் வந்தே ஆகணும் எங்க வீட்டுக்கு, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரல அதனால நாங்க சர்ச்சுக்கு வரமாட்டோம், பாஸ்டர் எங்க வீட்டுக்கு சந்திப்புக்கு வரல அதனால நாங்க வரமாட்டோம். பாஸ்டருக்கு பல காரியங்கள் இருக்கும், பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். ஏதோ புது விசுவாசிகள் வரும்போது அந்த இடத்துல போய் அவங்களுக்கு போய் புது விசுவாசிகளை போய் கவனிச்சு அவங்களை தேற்றி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா, பழைய விசுவாசிகள் எல்லாம் சில இடங்கள்ல பாஸ்டர் வீட்டுக்கு வரல, அது வரல, இது வரல. நல்ல கவனிங்க, தேவனுடைய வல்லமை உங்க இந்த இடத்துல வந்து உங்களை நிரப்பினால், வெளியே போகும் பொழுது நிரப்பப்பட்ட வல்லமை வியாதியஸ்தர்கள் உங்களிடத்துல வரும் பொழுது ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு வல்லமை இங்கே கொடுக்கலாம். நீங்க சுகவீனப்பட்டவர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செஞ்சு சாட்சியை சொல்ல இங்க கூட்டுவாங்க. பாஸ்டர் இந்த இடத்துல ஜெபம் பண்ண, கர்த்தர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார், இந்த ஆலயத்துக்கு வாங்க, இங்க இருந்து தான் அந்த வல்லமை புறப்பட்டது, இங்க இருந்து தான் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன், இங்க இருந்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், இங்க இருந்து தான் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டேன். நீங்களும் இங்கே வாருங்கள், கர்த்தர் உங்களையும் நடத்துவார். இந்த பெட்டியில ஒரு அற்புதத்தை, இந்த பெட்டியினுடைய வல்லமை ஒரு அற்புதத்தை செய்ததாம். என்ன? இவர்கள் சுமந்ததான அந்த ஆசாரியர்கள் காலை வச்சதுதான் தாமதம், வல்லமை அந்த கால்கள்ல இருந்து புறப்பட்டது. அதை தான் முதவே சொன்ன, பெட்டியினுடைய வல்லமை ஆசாரியனுடைய கால்களை நிரப்பினது. வல்லமை எங்க இருந்துச்சு? அவன் காலில் கிடையாது, பெட்டியில. தேவ ஆலயத்தில் இருந்த அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, அந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. அங்க போய் காலை வைக்கிறாங்க, அது பிளக்குது, கரை புரண்டு ஓடுகிறதான அறுப்பு காலம் பயங்கரமா ஆக்ரோஷமா போகுது யோர்தான், அது பிளந்து போகுது. காலை வைக்கிறார்கள், அந்த இடத்துல தேவ வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடந்தது. மீண்டுமாய் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல 4:18 அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியர் யோர்தான் நடுவுல இருந்து ஏறி மேல வராங்க, பின்பக்கத்துல அடுத்த பகுதி அக்கறைக்கு வராங்க. வந்து உள்ளங்கால்களை கரையிலே ஊன்றி நின்றார்கள். பிளந்திருந்ததான யோர்தான் மீண்டுமாய் ஒன்று சேர்ந்தது. சொல்றேன், கர்த்தருடைய வல்லமை, அந்த பெட்டியினுடைய வல்லமை ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களுக்குள்ளே கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்குள்ளே மாத்திரம் அல்ல, ஆமா, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற வல்லமை, பலவிதமான கட்டுகள் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிற வல்லமை கர்த்தர் இந்த ஆலயத்திலே வந்து முழங்காலிட்டு செபிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று சும்மா இருக்காதீர்கள், ஜனங்களுக்காக செபியுங்கள், ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் அங்கே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நான்காவது மேன்மை 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். அந்த பெட்டியின் நிமித்தம், அந்த கிருபாசனத்தின் மேல் இருக்கிற அந்த கிருபையின் நிமித்தம் எல்லாவற்றையும் மேற்கொண்டது. அந்த பெட்டி எல்லாவற்றையும், அந்த கிருபை, அந்த பெட்டி எல்லாவற்றையும் மேற்கொண்டது. என்ன பாசப்படி மேற்கொண்டது? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பெலிஸ்தியன் பிடிச்சிட்டான், கொண்டு போய் அவன் கோயில கொண்டு போய் வச்சிட்டான், அவனுடைய கோயில கொண்டு போய் வச்சிட்டான். வச்ச உடனே அந்த இடத்துல அவங்க வழிபட்டு கொண்டு இருந்தான தெய்வம் தாகோர், ஆமா, அது மறுநாள் காலையில எழுதி பார்க்க, அவன் நினைச்சா இது சும்மா சாதாரண பெட்டி, இது ஒண்ணும் கிடையாது,
இது சாதாரண சபை, இது ஒண்ணும் கிடையாது, இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற சபை, இது ஒண்ணும் கிடையாது, இது யாருக்கும் அறியாத சபை, ஒண்ணும் கிடையாது. பெலிஸ்தியன் யோசிச்சான், சாதாரண பெட்டி, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என்னென்னத்தையோ சொல்லிட்டாங்க, நாங்க அதெல்லாம் பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு ஒருவேளை இந்த சபையை குறித்து சாதாரணமாய் நினைத்திருந்தான். மறுநாள் வசனம் எழுதப்பட்டிருக்கும், அந்த தாகோ அந்த பெட்டிக்கு முன்பாக தலை குப்புற விழுந்து கீழே விழுந்து கிடந்தது. சபைக்கு விரோதமாய் எழுப்புகிற, சபையை சாதாரணமாய் யோசிக்கிற, இந்த விசுவாசிகளை சாதாரணமாய் யோசிக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தலைகளை நிமிர பண்ணுகிறதான தேவன் 35 ஆண்டு காலத்தில் நிமிர பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடின எவருடைய தலைகளும் விழுந்து போகல, தலை நிமிர செய்தான், தலை நிமிர செய்தான். அவன் யோசிச்சான், காத்துல விழுந்துருச்சு. அவன் யோசிச்சான், இது ஏதோ போற போக்குல நடந்துச்சுன்னு அற்புதம், போற போக்குல இது ஏதோ இந்த சபையை கட்டிட்டாங்க, போற போக்குல இந்த ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க. நெவர் நெவர், ஒரு நாளும் கிடையாது. அப்படி அல்ல. அந்த பெட்டியின் வல்லமை, கிருபாசனத்தின் கிருபை இந்த இடத்துல நிரப்பி இருக்கிறபடியால் மறுநாள்ல வந்து பார்க்கிறான். மறுநாள் எல்லாத்தையும் நேரம் நிமித்தி வச்சுட்டு திரும்ப போறான். மறுநாள்ல வந்து பார்க்கிறான், சுக்கு நூறா எல்லாம் தனித்தனியா ஒட்டஞ்சு போய் கிடக்கும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவீங்க, எல்லாவற்றையும் மேற்கொள்வீங்க. இந்த சபை தேவ கிருபையினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்வீங்க. உங்கள் தனித்தனி குடும்பங்களுக்குள்ளாக எழும்புகிற எல்லா காரியங்களும் நீங்க மேற்கொள்ள இங்கே தான் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பெட்டியின் நிமித்தம் இங்க வந்தது. ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஐயா, பெட்டி பிடிபட்டு விட்டது. ஊசா என்கிறதான ஒரு பெட்டி கடந்து போகிற இடத்துல எல்லாம் ஆரவாரத்தோடு சுத்தி பாடிட்டு வர இடத்துல ஊசா என்பவன் அதை தொட போகிற நேரத்துல கத்தர் அடிச்சா. ஊசா கீழே மரித்து போனான், விழுந்து போனான். இப்போ ஒரு பயம், இந்த பெட்டி எங்க கொண்டு போய் வைக்க? நடுரோட்ல இருக்கின்ற இந்த பெட்டி எங்க கொண்டு போய் வைக்க? சுத்தி எல்லாம் ஆட்டம் ஆடி பாடி எல்லாம் இருந்த நபர்கள் எல்லாம் அப்படியே அமைதியா ஒரு ஓரமா நட்டிக்கு உட்காந்துட்டாங்க. காரணம், ஒரு மரணம் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு மரணம் வந்துருச்சு. என்ன பண்ணன்னு தெரியல, ஏது பண்ணன்னு தெரியல. பக்கத்துல கேட்டிருப்பாங்க, உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க, இல்ல எங்க வீட்டு சௌகரியம் இப்பதான் உடஞ்சிருக்கு, உள்ள கஷ்டம். ஆமா. இன்னொருத்தட்ட கேட்டிருப்பாங்க, பின்னாடி இருந்து வீட்டம்மா, சாரி இப்ப சொல்லல, பின்னாடி இருந்து வீட்டம்மா சொல்லியிருப்பாங்க. பாஸ்டர் கேட்டிருப்பாங்க, ஒருவேளை சிஸ்டர் உங்க வீட்டுல கேன்சல் நடத்தலாமா? சிஸ்டர் உங்க வீட்டுல சண்டே ஸ்கூல் நடத்தலாமா? உங்க வீட்டுல ஜப கூட்டம் நடத்தலாமா? உங்க வீட்டுல ஊழியம் நடத்தலாமா? பின்னாடி இருந்து அந்த பெட்டிய பயம். அது மத்தியில தான் ஒரு மனிதன் எழுதினான், ஏதோ என் வீட்டுல கொண்டு வாங்க ஐயா, என் வீட்டுல கொண்டு வாங்க, அந்த பெட்டியை என் வீட்டுல கொண்டு வாங்க. வசனம் சொல்லுகிறது, 3 மாத காலம் அவன் வீட்டுல அந்த பெட்டி இருந்தது. வசனம் மிக தெளிவாய் சொல்லும், அந்த பெட்டி நிமித்தம் அவனையும் கர்த்தர் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க வீட்டை ஊழியத்துக்கு திறந்து கொடுங்க, உங்க வீட்டை ஜெப கூட்டத்துக்கு திறந்து கொடுங்க, உங்க வீட்டை எல்லா விதமான ஊழியர்கள் திறந்து கொடுங்க. எங்க சபையில கிட்டத்தட்ட 35 சண்டே ஸ்கூல் வெளியே நடக்குது. கிட்டத்தட்ட 600 பிள்ளைகளை ஒரு வாரத்தில் மீட் பண்ணுறோம். ஒரு வீக்கெண்டில் மட்டும் 600லேருந்து 605 குழந்தைகளை மீட் பண்ணுறோம். எங்கள் சபை வளர்ச்சிக்கு நாங்கள் தைரியமாக சொல்லுவோம், இந்த பராமரிப்பு குழு என்று சொல்லப்படுகிற அந்த கேசல் அங்கே நடத்துவோம். ஆமாம், கிட்டத்தட்ட 45 இடத்துல பராமரிப்பு குழுவை நடத்துகிறோம். இந்த பராமரிப்பு குழுவை மாற்றுறோம், அது என் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. என்றைக்குமே பாசுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட லீடர்ஸ் இருக்கிறாங்க இதை நடத்துறதுக்கு. பராமரிப்பு குழு உண்டு. அந்த பராமரிப்பு குழுவின் மூலமாக தான் எங்கள் சபை வளர்ந்தது. தைரியமாக சொல்லுங்க, உங்கள் வீட்டில் ஒரு குழு ஆரம்பிங்க, 4 பேரை சுற்றி வர வைங்க, ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. அந்த இடத்துல அந்த ஆத்துமாக்கள் தொடப்படுவார்கள். அதே சமயத்தில் அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசிகள் தொடப்பட்டு கொஞ்சம் பலப்படும் பொழுது
நேரம் சர்ச்சை கூட்டுவாங்க. ஏன்னா அவங்க பலப்படக்கூடிய இடம் அந்த ஆலயத்தில். இங்கே நீங்கள் பெற்ற அந்த கிருபை அவர்களும் பெற வேண்டும் ஐயா. ஆசரிப்பு கூடாரம் இப்படி தான் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் இப்படி தான் கட்டி எழுப்பப்பட்டது. தேவன் நேர் வழியிலே நடத்தினார். முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அற்புதங்களை செய்தார். அதே சமயத்தில் கர்த்தர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான அவருடைய கிருபையின் நிமித்தமாய் கர்த்தர் இப்படி பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்து சபையிலே செய்து உங்களை கர்த்தர் நடத்தினார். எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில் எல்லாருமே கர்த்தரை நோக்கி பார்த்து முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் ஆண்டவரை கடந்த 35 ஆண்டு காலங்கள் நாங்கள் கடந்து வந்த பாதையா, பல எதிர்ப்புகள், பல இன்னல்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். இது சபையினுடைய 35 ஆண்டு காலம். அதே சமயத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறது போல அதுவரைக்கும் வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடுமே மாத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார். அதிலே ஒரு பெட்டியை வைத்து அந்த பெட்டியினுடைய காரியங்களை சொன்னவர். மேலே ஒரு கிருபாசனத்தை வைத்து அந்த கிருபாசனத்தின் கிருபையை வெளிப்படுத்தினவர் அந்த ஆலயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆலயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல 2 கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நேர் வழியாய் நடத்தினீர் ஐயா. 35 ஆண்டு காலம் எங்களை நேர் வழியாய் நடத்தினேன். எங்க ஊழிய பாதையை கர்த்தர் நேர் வழியாய் நடத்தினேன். உங்களுடைய நாமம் இங்கே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை இங்கே வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கம் இங்கே வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் இதை நடத்தினீர். நீர்தான் இதை நடத்தினீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பலவிதமான முரண்பாடுகள் எழும்பினது, பலவிதமான ஏளனமான வார்த்தைகள் எழும்பினது, பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் எழும்பினது, படகு உடையத்தக்கதான வார்த்தைகள் எழும்பினது. ஓ ஹல்லேலூயா. ஆனால் பின்னணியை உடையாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா தேவன் அங்கே படுத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆண்டவரே நீர் எங்கே தேவையோ இந்த சபையில் அந்த சூழ்நிலையில் நீர் அங்கே தான் இருந்தீர். For the last 35 years 35 ஆண்டு காலங்கள் நீர் அங்கே தான் இருந்தீர் ஐயா. அதை மோதி படகு உடையத்தக்க சூழ்நிலைகள் வந்தாலும் ஆனால் அந்த படகிலே கர்த்தர் இருந்தார். காற்றையும் கடலையும் அதட்டினவர். பத்திரமாய் வழி நடத்தினார். முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்தார். மாற்றத்தை கற்றுக் கொடுத்தார். எதிர்மறையாக இருந்த நபர்களுடைய இருதயத்தை கற்றுத் தொட்டார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே மலை போல துன்பங்கள் எழும்பி நின்றாலும் அது பனி போல உருகி போக செய்தவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே கிருபை எங்களை நிரப்பட்டும் ஐயா. ஆசாரியர்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, லேவியர்களை மாத்திரம் அல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே முன்குறித்ததான எல்லாரையும் யாரும் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. முடிஞ்சா தலைக்கு மேல நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் ஆவியில நிறம் ஒரு வல்லமை நிரப்பட்டுமையா, அன்றைக்கு ஆசானுடைய காதுகளில் ஒரு வல்லமை புறப்பட்டு போல நம்முடைய ஜனங்கள் காதுகளுக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்ற வார்த்தையின்படியே இந்த ஜனங்கள் யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் பேசுகிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அங்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருந்த ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. உங்களுடைய வல்லமை வெளிப்படுகிற காலம் இதுவே. வல்லமை வெளிப்படட்டும். அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு தெய்வீக கிருபை, உன்னதத்தின் பலன் சபை ஆட்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களை ஆட்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழிய குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். வலது கையை உயர்த்து. ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட
அது ஒரு இன்றைக்கு இந்த வார்த்தை யாருக்கோ இல்லை, எங்களுக்கெல்லாம் கிடையாது, எனக்கு தான் பேசி இருக்கிறேன். என் வீட்டை தேவ ஊழியத்துக்கு திறந்து கொடுக்க கிருபை தாருமையா. அதுல ஒரு ஜெபம் நடக்கணும்பா, அதுல ஒரு ஜெப கூட்டம் நடக்கணும்பா. வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்னவர்.